ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த இயற்கை பேரிடர். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் வந்தாலே நமக்கான அந்த ஃபியர் அப்படின்றது ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த ஃபெங்கல் புயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெங்கல் புயல் மட்டும் கிடையாது, திருவண்ணாமலையில் நடந்த அந்த நிலச்சரிவு, அது நிலச்சரிவுன்றது மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது தலைநகர் தப்பிச்சதா அப்படின்னு கேட்டால், தலைநகர் தப்பிக்கவும் இல்லை, தத்தளிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னார். அது பாதி உண்மைன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பல இடங்களில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. சென்னை ஆனால் முழுமையாக பாதிக்கப்படலை. ஏன்னா பெரிய அளவுக்கு மழை இல்லை. சில இடங்களில் நல்ல மழை பெய்ஞ்சிருந்தது. பல இடங்களில் அந்த வெள்ளம் அப்படின்றது இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வேளச்சேரி போன்ற இடங்கள்லாம் இருந்தது. ஆனால் பல இடங்களில் இந்த மதியத்துக்கு பிறகு மழை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சென்னையை பெரிய அளவில் பாதிக்கலை. எப்பவும் போல் இயல்பான ஒரு வாழ்க்கையை மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் அந்த பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போது கடந்த வருடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த அதிக மழை பொழிவு, ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய அந்த மழை பொழிவு, மேக வெடிப்பு, ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் மழை, நேற்றைய தினம்லாம் பார்க்கும்போது 50, 53 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் பெய்யக்கூடிய மழை, யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு மழை அப்படின்றது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இயற்கையை மீறிய சக்தி யாருக்குமே இல்லை அப்படின்றது இது வருட வருடம் நிரூபிச்சுட்டு தான் இருக்குது. செய்தியாளர்கள் கேட்குறதும் அதற்கு ஆட்சியாளர்கள் பதில் சொல்கிறதும், எப்போ வந்தாலும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்றத பதிலை அது உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தயாராக வேணாலும் இருங்க, ஆனால் அதை தாண்டி ஒரு சம்பவம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அரசை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அரசு இன்னமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்ன்ற கருத்துக்கள் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அந்த வெள்ளம் அப்படின்றது கட்டுக்கடங்காததாக இருக்குது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படலை போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய அந்த கோபம், குமுறல் இருக்க தான் செய்யுது. அவங்க வீதியில் போராட்டங்களை பண்ணுறாங்க. பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக நம்ம பேச வந்த விஷயம் விழுப்புரம் பார்த்திங்கன்னா இதுவரை காணாத ஒரு காட்சியாக இருக்குது. ஏன்னா கடலூர் கூட அப்பப்போ நிறைய புயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விழுப்புரம் வரலாறு காணாத ஒரு மழையை, ஒரு வெள்ளத்தை கண்டிருக்கு. கிட்டத்தட்ட 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அப்படின்னும்போது அந்த மக்கள் படக்கூடிய அந்த துயரம் அப்படின்றது, அவங்களுக்கு இருப்பதற்கான இடம் அப்படின்றது கிடைக்கல. வெள்ளம் அப்படின்றது வீடுகள் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் அப்படின்ற விஷயம் எதிர்பார்க்காத ஒன்று தான். இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையில் நடந்த அந்த நிலச்சரிவு, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அதுக்குள்ளார இதாகியிருக்காங்க. அந்த 7 பேரை மீட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் மீட்பு குழுவினர், கிட்டத்தட்ட ஒரு 170க்கும் மேற்பட்ட ஒரு மீட்பு குழுவினர் அங்கே இருக்காங்க. ஆனாலும் அவ்வப்போது பெய்யக்கூடிய மழை, அங்கேயே அந்த பொக்லைன் இயந்திரம் பழுது போன்ற பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மீட்பு பணியில் ஏற்படக்கூடிய தொய்வு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் காரணமாக நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த 7 பேருடைய நிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட சமீபமாக நம்ம கேரளாவில் நடந்த அந்த வயநாடு சம்பவம் பார்த்துருப்போம். மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடராக இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு இயற்கை பேரிடரை, ஏன்னா தொடர்ந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு 2-3 இடங்களில் இந்த திருவண்ணாமலையில் அந்த சம்பவம்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி நில அதிர்வுகள்லாம் நடந்துருக்காங்க. அதற்கான இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. 2021 கூட ஒரு நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி கூட நில அதிர்வுகள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நிலச்சரிவு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலச்சரிவு அப்படின்றது ஒரு 7 பேரை இது பண்ணியிருக்கு. அப்படின்னும்போது மிகப்பெரிய துயராக தான் இருக்குது. அரசுமே அங்கே எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், அங்கே போய் அவங்களுடைய பணிகளை பார்க்குறாங்க. ஆனால் எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படின்றது தான் அங்கே பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மழை இதோடு நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் வானிலை அறிக்கையுடைய அஃபிஷியல் நியூஸாக இருக்குது. அதாவது இன்னும் 31% அதிகமான மழை பொழிவை இந்த டிசம்பர் மாதத்தில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சென்னை அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க இது இருக்கும். கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட இதே தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 100% இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒரு 31% போட்டுங்க. கிட்டத்தட்ட 31% அதிகமான மழை
தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்கோம். டிசம்பர் மாதம்னாலே நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும் டிசாஸ்டர் டிசம்பர் அப்படின்றது தான். அது சுனாமியில் தொடங்கினதாக இருக்கட்டும், பல்வேறு நிகழ்வுகளில் டிசம்பர் மாதம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு துயரமான ஒரு மாதமாகவே அது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எப்போவுமே கடந்து போகும். கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறப்பு அப்படின்றது ஒரு பெரிய துயரமாக இருந்துச்சு. அது இயற்கை பேரிடர், ஆனால் ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை வந்து கொடுத்துருக்கு. அதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இறப்பு, அதுவுமே வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்படின்னு பல சம்பவங்கள் டிசம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் தான் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடி சம்பவம், தூத்துக்குடியில் நடந்த அந்த வெள்ளம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. இப்படின்னு பல துயரமான சம்பவங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் நடக்குது. அதை எதிர்நோக்கியது போலவே வந்திருக்கக்கூடிய செய்தியுமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி நம்ம பொதுவாக இருக்கும் இல்லையா, ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, ரெட் அலர்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் லீவ் விட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து இது மழையே இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அஃபிஷியலாக கண்டிப்பாக அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மட்டும் இல்லை, நம்மளையுமே நம்ம வந்து காத்துக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் எல்லாமே நமக்குள்ளேயே எழுந்திருக்கு. இந்த வெள்ளம் கடந்த வருடம் வந்து தூத்துக்குடியில் நடந்த ஒரு வெள்ள சம்பவமாக இருக்கட்டும், இந்த வருடமாக இருக்கட்டும், என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், அரசு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்ற கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பல தரப்புகள் வந்துருக்கு, நமக்குமே அந்த கேள்விகள் இருக்குது. என்ன நிவாரணம் கொடுக்க போகிறாங்க? ஏன்னா இது ஒரு கணிக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கு. பல பேர் அவர்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க, வீடுகளை இழந்திருக்காங்க. கடந்த வருடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடே இடிஞ்சு விழுந்த சம்பவத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இந்த திருவண்ணாமலையில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா திருவண்ணாமலை போன்ற இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு அப்படின்றதெல்லாம் இது புதுசாக இருக்குது இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை எப்படி ஆராய்ந்து அங்கே இருக்கலாமா வேணாமான்ற அந்த முடிவுக்கு வருவாங்களா, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய பள்ளி, அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ், இதுக்கெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அதற்கும் மிக முக்கியமாக இப்போ அவங்க தங்குறதுக்கான இடம் என்னவா இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் அரசின் முன் இருக்குது. குறிப்பாக ஊடகங்கள், மீடியா வந்து சென்னையில் இல்லை, சென்னையே காட்டி நிறைய விஷயங்கள் வந்து பயமுறுத்திட்டே இருந்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். அந்த 2 நாட்கள் வந்து முழுக்க 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 அந்த ஒரு யூடியூப் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் முழுக்க வந்து மழை பற்றிய செய்திகள், மழை மட்டுமே குறிப்பாக இருந்துச்சு. இந்த ஃபெங்கல் புயல் என்ன பண்ண போகுது, இது அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எங்கே போகுது, எப்படி பண்ணுது, யார் வீட்டில் உட்காந்துருக்குன்ற அளவுக்கு நொடிக்கு நொடி திக் திக் நிமிடங்கள் அப்படி இதெல்லாம் போட்டு ரொம்ப பயமுறுத்தி எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இது இவ்வளோ பெரிய கோர தாண்டவத்தை இந்த இடங்களில் பண்ண போகுது, விழுப்புரத்தில் பண்ண போகுது, மற்ற இடங்களில் தென்பெண்ணையார் போன்ற இடத்துலலாம் பண்ண போகுதுன்ற ஒரு அறிக்கையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் வெறும் சென்னையை மட்டுமே நோக்கி, சென்னையில் இவ்வளோ பெய்ய போகுது, சென்னையில் இங்கே இருக்குது, சென்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சென்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் மார்க் பண்ணி இத்தனை மணிக்கு வரும், இத்தனை மணிக்கு கரையை கிடக்கும், இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, இந்த இடத்துலலாம் இதுவாக இருக்கணும், அந்த இடத்துல அப்படி இருக்கணும்னு சொன்ன நீங்கள் விழுப்புரத்துலேயும் மற்ற இடங்கள்லையும் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு ஏன் சொல்ல தவறியது ஏன்? இதுதான் காரணம். இயற்கையை கணிக்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ மழைப்பொழிவு இருக்குன்னு உங்களால் கணிக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கோரத்தாண்டவம் வரும். கடந்த வருஷம் தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கும் சொல்லலை, இந்த வருடம் இப்போ நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் நீங்கள் இந்த டிஜிட்டல் போர்டை வச்சுக்கிட்டு அழகாக நீங்கள் இங்கே வருது அங்கே போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் கணிக்க முடியல அப்படின்றது தான் உண்மையான செய்தி. அதனால் சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டது வந்து பெரிய தவறாக போச்சு. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ட்ரோன்லாம் விட்டு நீங்கள் பார்த்து அழகாக இங்கே இவ்வளோ வெள்ளம் இருக்குது, இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் முன்னாடியே கணிச்சிருந்தீங்கன்னா, சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற மாநிலங்களையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அரசும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரியான விபத்துகள்
திருவண்ணாமலையில் நடந்ததை தவிர்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் விழுப்புரம் போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த வெள்ளம் சூழ்ந்தது, இவ்வளோ மழை பொழிவு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து முன்கூட்டியே கணிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும், ஏன்னா நீங்கள் சொன்னதுனால கேட்குறோம். இப்போ எங்களுக்கு கணிக்க முடியுமா இல்லையான்றது அடுத்த கேள்வி. ஆனால் நீங்கள் போட்ட அந்த அந்த பேஜில் நீங்கள் சொன்ன விஷயங்கள், செங்கல் புயல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் முன்கூட்டியே கொஞ்சம் கணிச்சு மக்களை பயப்படுத்தாமல், பயமுறுத்தாமல், பதட்டப்படுத்தாமல் சாதாரண நிகழ்வாக அதை கடந்து போனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போனீங்கனாலே அது நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த அச்சம், அந்த அச்ச உணர்வு தான் பெரிய பயத்தை ஏற்படுத்துது. நியூஸே பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு மக்களை வந்து கொண்டு போகுது. இல்லை நொடிக்கு நொடி அதை பார்த்து பயப்படுற ஒரு மனநிலையை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதை வருங்காலத்தில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது திருவண்ணாமலையில் மீட்பு பணிகள். விழுப்புரத்தில் வெள்ளத்தில் சிக்கக்கூடிய மனிதர்களை வந்து பாதுகாப்பாக வெளியே கூட்டு வருது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பேசலாம், என்னென்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.